கண்ணாடி யோகம். சிறுகதை. யாத்ரா ஸ்ரீனிவாசன். அரவிந்தன் ஒரு அற்புதமான கம்பெனியில் வேலை செய்வதாக எப்பொழுதாவது சந்திக்கும் சக நண்பர்களிடம் சொல்லிக்கொள்வான். தமிழ்நாட்டு எல்லையின் விளிம்பில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இருக்கும் ஒரு அச்சகத்தில் வேலை செய்வதை தான் அவன் அடிக்கடி அற்புதம் என கூறிக்கொள்வான். ஆமாம், அவன் அந்த அச்சக கம்பெனியின் செல்லப்பிள்ளை. அச்சகத்தின் இயக்குனர் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர். அரவிந்த், what happened to Raja? Binding of 200 books completed? என கேட்டதும் அரவிந்த் பவ்யமாக ஓடி வந்து மிகவும் பணியுடன், எஸ் சார், he okay, புக் பைண்டிங் ரெடி என்று அவனுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பதில் சொல்வான். அச்சகத்தின் இயக்குனர் ஒரு நாளைக்கு பலமுறை அரவிந்தனின் பெயரை அழைத்து வேலை கொடுப்பார், வேலை வாங்குவார். அரவிந்தும் சளைக்காமல் ஓடி ஓடி இன்முகத்துடன் செய்து முடிப்பான். காலை 7 மணிக்கு நெற்றியில் திருநீறு இட்டுக்கொண்டு வேலைக்கு போவான். இரவு 11 மணிக்கு வேலை முடிந்து வீடு வரும் வரை அந்த திருநீறு 1 மில்லிமீட்டர் குறையாமல் கலையாமல் பளிச்சென்று இருக்கும். ஆமாம், அரவிந்தன் கால நேரம் பார்க்காமல் கம்பெனிக்காக உழைக்கிறவன்தான். மற்ற ஊழியர்களான பைண்டர் ராசு, கட்டர் சுந்தரும், சூப்பர்வைசர் ராஜா, கிளீனிங் அம்மா கமலா, அக்கவுண்டன்ட் சுரேஷ், மெஷின் ஆபரேட்டர் கிருஷ்ணன் ஆகியோர் 8 மணி வேலைக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட்டாக வருவதையே வழக்கமும் வாடிக்கையுமாக கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் மாலை 5 மணி என வேலை முடியும் முன்னே அவர்களாகவே நேரத்தை முடிவு செய்து கொண்டு ஓட்டம் காட்டுவார்கள். மற்ற அனைவருக்கும் இந்த கம்பெனி ஆட்டமேச்சமா கோலப்போட்டமா என்று இருந்தது. அரவிந்தனுக்கு மட்டும் ஆடும் கோலும் கோயிலும் தெய்வமும் சகலமும் கம்பெனியாகத்தான் இருந்தது. அரவிந்தன் நேரம் தவறாமல் ஆஜராவதில் அவனுக்கு நிகர் அவனே. காலை 8 மணி என்றால் 7:30 மணிக்கு கம்பெனியில் பைண்டிங் மேஜையை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருப்பான். வேலை நேரங்களில் பைண்டிங் செக்ஷனில் பேப்பர் மடித்தும் புத்தகம் தைத்தும் கட்டருக்கு உதவியாளனாகவும் பல பரிணாமங்கள் எடுத்து மொத்த கம்பெனிக்கும் உதவியாளனாக திகழ்ந்தான். இப்படி உழைப்பவனை யாருக்குத்தான் பிடிக்காது? முக்கியமாக நிர்வாகத்துக்கு அதிகம் பிடித்த நபர் அரவிந்தன். அதனால் மற்ற ஊழியர்களுக்கு இவன் மேல் பொறாமை நிறைந்திருந்தது. மாதம் சம்பளமாக 1500 ரூபாய்க்கு வேலைக்குச் சேர்ந்தவன் 3 ஆண்டுகளில் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு உயர்ந்திருந்தான். அரவிந்தன் வேலையில் லீவும் போட்டதில்லை, பெர்மிஷனும் கேட்டதில்லை. கார்த்திகை மாதத்து அடைமழை. அரவிந்தனுக்கு 100 டிகிரிக்கு மேல் காய்ச்சல். உடம்பு கொதிக்குதேப்பா, மாத்திரை போட்டுக்கிட்டு படுப்பா, சரியாயிடும் என்ற தாயின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்காமல் தைலத்தை நெற்றியில் தடவி கம்பளி ஷொட்டரை போட்டுக்கொண்டு அன்று முழு நாள் வேலைக்கு போவதும் இல்லாமல் ஓவர் டைமும் பார்த்தான். எந்த ஒரு விஷயமும் ஓவராகி போனால் எல்லாமும் ஓவராகி போகும். உடல்நலம் பாதித்து 3 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தான். அந்த 3 நாளும் கம்பெனியில் பொங்கல் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த 2 நாட்களுக்கும் அரவிந்தனுக்கு வசதியாக நடுவில் ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் கம்பெனியில் லீவு கேட்க வேண்டிய அவசியமில்லாமல் போய்விட்டது. புது சினிமா பார்க்க, சுற்றுலா போக, விசேஷங்களில் கலந்து கொள்ள போன்ற நண்பர்களின் அழைப்புகளை பலமுறை தவிர்த்திருக்கிறான். கம்பெனியை கட்டி எழுத காலங்கள்தான் அரவிந்தனின் வாழ்க்கை பயணத்தில் அதிகம். ஊழியர்கள் நேரத்தோடு வருகிறார்களா என அட்டெண்டன்ஸ் பார்க்க வேண்டிய சூப்பர்வைசர் ராஜா சூப்பர் லேட்டா வருவதும், பெர்மிஷன் எடுக்க பொய் சொல்வதை கண்டுபிடித்து விட்டதும் கடுப்பானார் முதலாளி. கம்பெனியில் அரவிந்தன் மட்டுமே நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிந்தான். பல நேரங்களில் முதலாளி சூப்பர்வைசர் ராஜாவை கூட ஆலோசிக்காமல் அரவிந்திடம் கலந்து முடிவுகள் எடுக்கும் அளவுக்கு அவனுக்கு அந்தஸ்து வளர்ந்து விட்டது. அரவிந்தனின் இந்த வளர்ச்சி சூப்பர்வைசர் ராஜாவை அதிர வைத்தது. இப்பொழுதெல்லாம் அட்டெண்டன்ஸ் பார்க்கும் வேலையும் பெர்மிஷன் கொடுக்கும் வேலையையும் கூடுதலாக அரவிந்தனே பார்த்து வந்தான். 12வது படிப்பை பாதியில் விட்டிருந்த
அரவிந்தன் இப்பொழுது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் BA பொருளாதாரம் பட்டப்படிப்பில் சேர்ந்தான். அதனால் தன்னுடைய உதவியாளன் வேலையிலிருந்து உயர்ந்து மற்றவர்கள் மதிக்கத்தகுந்த வேலையை ஆபீஸில் பார்க்கலாம் என நினைத்தான். யூனிவர்சிட்டிக்கு பணம் கட்டி தபால் மூலம் செமஸ்டர் தேர்வுக்காக மும்முரமாக படித்தான். வேலை நேரத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது வெள்ளக்கார முதலாளி பார்த்துவிட்டு, "What are you reading here?" என்றார். I am studying BA degree, studying economics, correspondence education என்றான் அரவிந்த் சந்தோஷமாக. வெள்ளக்கார முதலாளியின் முகம் அமாவாசை நிலவாய் இருண்டு போனது. "What? Are you studying BA degree?" என்று ஆச்சரியமாக கேட்டார் அவர். "Yes, I need 5 days leave for exam next week" என்றான் அரவிந்தன் பெருமையாக. ஆபீஸ் அக்கவுண்டன்ட் சுரேஷ் இவர்களின் உரையாடலை உன்னிப்பாக கவனித்தான். "Come to my room" என்று வெள்ளைக்கார முதலாளி முகம் சுருங்கி போய்ச் சொன்னார். கதவை திறந்து அவருடைய அறைக்குள் போனார். தனது புத்தகத்தை மூடிவிட்டு முதலாளியின் அறைக்கு போனான் அரவிந்த். அவர் தனது நாற்காலியில் அமர்ந்தவாறு, "Are you going to leave this company?" என்றார் கோபமாக. "No, no, no, never. Just I am studying higher education, BA degree" என்று விளக்கமளித்தான் அரவிந்த். "I know your plan. If you complete BA, you will look for another job for higher salary. Am I right?" என்று சத்தமாக பேசினார் அவர். "Oh, no, no, no. I would not go from here" என்று மறுத்தான் அரவிந்த். "I don't know. If you study BA degree, I stop you working from this company. Decide yourself, BA degree or working here" என்று கோபமாக பேசிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். அரவிந்தன் முதலாளியின் கோபத்திற்கு பயந்து படிப்பு எனும் கனவு கோட்டையின் அடித்தளத்தையே உடைத்தெறிந்துவிட்டு வெள்ளைக்கார முதலாளிக்கு விசுவாசியானதில் மகிழ்ந்து போனான் வெள்ளைக்கார முதலாளி. ஒரு சாதாரண பைண்டிங் உதவியாளன் கம்பெனியின் உச்சியிலும் முதலாளியின் உள்ளத்திலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்ததை பார்த்து சூப்பர்வைசர் ராஜா உட்பட வேறு சிலரும் அரவிந்தனை வெறுத்து வெந்து கொண்டிருந்தனர். அரவிந்தனின் அபார வேலைத்திறமையை பார்த்து 6 மாதத்தில் இரகசியமாக 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தார் வெள்ளைக்கார முதலாளி. அரவிந்தன் இன்கிரிமெண்ட் விஷயத்தை அக்கவுண்டன்ட் சுரேஷ் அந்த வினாடியே அனைவருக்கும் அறிவித்து விட்டான். சக ஊழியர்கள் தனது மேல் பொறாமையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான் அரவிந்தன். ஆனால் பொறாமையின் தீயை அவனால் அணைக்க முடியவில்லை. உண்மையோடு செயல்பட்ட அரவிந்தன் முதலாளியிடம் பலரின் தவறுகளைச் சொல்ல கடமைப்பட்டவனானான். அதற்கு சக ஊழியர்கள் உண்மைக்கு அர்த்தம் கோல் மூட்டுதல் என்று நினைத்தார்கள். வெள்ளைக்கார முதலாளியின் கட்டளைகள் அரவிந்தன் மூலம் செயல்படுத்தப்பட்டன. இச்செயல் அவன் மேலிருந்த பொறாமை என்ற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் மேலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இப்படி எரியும் காலகட்டத்தில்தான் நல்லவனாக வாழ்ந்த அரவிந்தனுக்கு கால்கட்டு போட்டார்கள் அவன் குடும்பத்தார். அரவிந்தனின் கல்யாணத்திற்கு வெள்ளைக்கார முதலாளியோடு அனைத்து ஊழியர்களும் வருகை தந்து மணமக்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். சூப்பர்வைசர் ராஜா மட்டும் அரவிந்தின் கல்யாணத்திற்கு வரவில்லை. கை நிறைய சம்பளம், அன்பான மனைவி, கருணையான தாய் என்று பொறுப்பான பிள்ளையான அரவிந்தனுக்கு அமைந்த வாழ்க்கையை பார்த்து கம்பெனியே பொறாமைப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க ஊரும் உடன்கூடி பொறாமைப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் சம்பளம் கூட கூட விலைவாசியும் கூடுகிறது. அரவிந்தன் விலைவாசியுடன் தனது குடும்பத்து தேவைகளை கூட்டிக் கொண்டான். கூரை வீட்டை இடித்து கல்வீடு கட்டினான். மனைவி கஷ்டப்பட்டு துணி துவைப்பதை பார்த்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாஷிங் மெஷின் வாங்கினான். தனது பழைய மோட்டார் சைக்கிளை விற்றுவிட்டு பெரிய மோட்டார் சைக்கிள் வாங்கினான்.
வீட்டிற்கு தொலைபேசியும் மனைவிக்கும் தனக்கும் செல்போனும் வாங்கினான். வீட்டிற்கு பாலும் நியூஸ் பேப்பரும் வரவழைத்தான். ஆரம்பத்தில் 1000 இருந்த மாத மளிகைச் செலவு இப்பொழுது 4000க்கு வந்துவிட்டது. 10,000 ரூபாய் சம்பளம் அவனது மாத பட்ஜெட்டுக்கு பற்றாக்குறையாகவே இருந்தது. கம்பெனி வேலையின் கம்பீரத்தில் வாழ்க்கை பயணிக்கும் போதுதான் விதி அதனுடைய வேலையை காட்டியது. கம்பெனி முதலாளிக்கு கேன்சர் என்றும் இன்னும் 1 வாரத்தில் இறந்து போவார் என்றும் திடுக்கிடும் செய்தி கம்பெனிக்குள் காட்டுத்தீ போல் பரவியது. அரவிந்த் கவலையுற்றான். முதலாளியை அவர் வீட்டுக்குச் சென்று பார்க்கலாம் என்று குடும்பத்தோடு போனான். ஆனால் அவரோ யாரும் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். சொன்ன 1 வார கெடுவுக்கு முன்பே காலதேவன் 3 நாளில் முதலாளியின் மூச்சை நிறுத்திவிட்டான். கம்பெனிக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த புது முதலாளி வந்தார். அவரின் குணத்தில் ஹிட்லரின் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது. அத்தோடு அவருக்கு சூப்பர்வைசர் ராஜாவை அதிகமாக பிடித்திருந்தது. கம்பெனியின் உச்சத்தில் உட்கார்ந்திருந்த அரவிந்தை உதறி தள்ளினான் சூப்பர்வைசர் ராஜா. அரவிந்தன் பைண்டிங் செக்ஷனில் பேப்பர் மட்டும் மடிக்கட்டும், தைக்கட்டும். ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவன் மூக்கை விட அருகதை இல்லை. அதற்கு குறைந்தபட்ச டிகிரியாவது படித்திருக்க வேண்டும் என்றார் ஜெர்மன்கார புது முதலாளி. அரவிந்த் இப்பொழுது மனப்புழுக்கத்தில் பைண்டிங் அறையில் அடிமை போல் பேப்பர் மட்டும் அடித்துக் கொண்டிருந்தான். தினமும் அதே வேலைதான். கம்பெனியில் சூப்பர்வைசர் ராஜாவின் ஆதிக்கம் குடிகட்டி பறந்தது. சக ஊழியர்களுக்கும் அரவிந்தை பார்த்து எள்ளி நகையாடி நக்கலடித்த வண்ணம் இருக்கின்றனர். அரவிந்துக்கு வெறும் பேப்பரை மடித்து தைப்பதிலும் பசை போட்டு ஒட்டுவதிலும் மனம் ஒட்டவில்லை. வேலை மேலும் கம்பெனி மேலும் வெறுப்பாக இருந்தது. 10 வருஷ சர்வீஸ் 10 நாளில் சலிப்பு தட்டியது. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகத்தை கடப்பதைப் போல இருந்தது. சந்தோஷம் இல்லை, உத்வேகம் இல்லை. கம்பெனிக்குள் உயிரற்ற ஜடமாய் மனநோயாளியாய் ஆகிக் கொண்டிருந்தான் அரவிந்த். ஆம், வேறு வேலைக்கு போகலாம் என்று பல இடங்களில் விசாரித்தான். சம்பளம் 5000க்கு மேல் தரமாட்டோம் என்றார்கள். டிகிரி படித்திருந்தால் அல்லது ஆங்கிலம் தெரிந்திருந்தால் நல்ல வேலை இருக்கிறது என்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் 5000 ரூபாய் சம்பளத்திற்கு குடும்பம் நடத்த அவனுடைய கௌரவம் தடுத்தது. சுயத்தொழில் தொடங்கி தான் ஒரு முதலாளியாக வேண்டும் என்ற கனவு பிரெஞ்சு ஜெர்மன் முதலாளிகளை சந்தித்ததிலிருந்து தொற்றிக்கொண்டு விட்டது அரவிந்துக்கு. அதற்கான யோசனையில் ஈடுபட்டான். உள்ளூரில் ஃபேன்சி கடை வைக்கலாம், ஓட்டல் கடை நடத்தலாம் என தீவிரமாக சிந்தித்தான். மாதந்தோறும் செலவாகும் பணத்தின் தேவை அவனை பயமுறுத்தியது. மாதம் வாஷிங் மிஷின் இன்ஸ்டால்மெண்ட், 3 லட்சம் ரூபாய் சீட்டுக்கு மாதம் 3000 தேவை. கரண்ட் பில், டெலிஃபோன் பில், மளிகை சாமான், பால், நியூஸ் பேப்பர் என இப்படி வாழ்க்கையின் தேவைகளை விரிவடையச் செய்த அவன் இப்பொழுது கம்பெனி கொடுக்கும் மன அழுத்தத்தால் சுருங்கி தனது சுய கௌரவத்தை இழந்து மாத சம்பளத்துக்கு மாரடித்துக் கொண்டிருந்தான். மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் என்ற நம்பிக்கையில் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து கம்பெனியில் எப்பொழுதோ பெர்மனன்ட் ஆனவன் இப்பொழுது டெம்பரரியாய் பணத்துக்காக மட்டும் பகுதி நேர பணி செய்து கொண்டிருக்கிறான். தன்னம்பிக்கையும் துணிவும் போராட்ட குணமும் திறமையை வளர்க்கவும் உலகம் மிகப்பெரியது என உணரவும் எளிமையான வாழ்க்கையை அறியும் வரை அரவிந்தன் அந்த கம்பெனியில் காகித குப்பைகளை கொட்டித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையின் மெய்யான முகத்தை கண்டறிய சுயம் என்னும் கண்ணாடி முன் நின்று ஒரு முறையேனும் தலைவாரிக்கொள்ள அரவிந்தனால் முடியாதா என்ன?